வணக்கம். இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னென்னா, நம்ம ஃபோன் பேசும்போது என்னென்னலாம் தமிழில் பேசுகிறோமோ அதையெல்லாம் ஹிந்தியில் எப்படிலாம் சொல்லலான்னு பார்க்கலாம். இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தது. அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஃபோன் எடுத்ததுமே எல்லாரும் கேட்குறது ஹலோ யாரு. அந்த ஹலோ யாரு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் ஹலோ கோன், ஹலோ கோன் யாரு அப்படிங்கிறதுக்கு கோன்னு சொல்லணும். அடுத்ததா யார் பேசுறது, யார் பேசுறது அப்படின்னு கேட்போம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கோன் பாத் கர் ரஹா ஹை, கோன் பாத் கர் ரஹா ஹை. கோன் அப்படின்னா யாருன்னு சொன்னோம், பாத் கர் ரஹா ஹை அப்படின்னா பேசுறதுன்னு அர்த்தம். பேசுறதுன்னா ப்ரெசன்டென்ஸில் வரும், அதனால் ரஹா ஹை அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஃபோன் பேசும்போது நிறைய பேர் இப்படி சொல்லி கேட்டிருப்பீங்க, நீங்கள் பேசுகிறது கேட்கல அல்லது உங்கள் பக்கம் சத்தம் வரல அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப்கா ஆவாஸ் நகி ஆ ரஹா ஹை, ஆப்கா ஆவாஸ் நகி ஆ ரஹா ஹை. ஆப்கா அப்படின்னா உங்களோட அல்லது நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆவாஸ், ஆவாஸ்னா சத்தம். நகி ஆ ரஹா ஹை அப்படின்னா வரலை. ஆ ரஹா ஹைனா வருது, நகி ஆ ரஹா ஹை அப்படின்னா வரலன்னு அர்த்தம். ஸோ ஆப்கா ஆவாஸ் நகி ஆ ரஹா ஹை அப்படின்னு சொல்லணும். எதுக்குன்னா நீங்கள் பேசுகிறது கேட்கல அல்லது உங்கள் பக்கம் சத்தம் வரல அப்படின்னு மீனிங்கில் சொல்கிறதுக்கு. உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட கேட்போம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா ஆப்கோ சுனாய் தே ரஹா ஹை கியா, ஆப்கோ சுனாய் தே ரஹா ஹை கியா அப்படின்னு கேட்கணும். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, சுனாய் தே ரஹா ஹை கியா அப்படின்னா சத்தம் கேட்குதா இல்லைனா கேட்குதா அப்படின்ற மீனிங். அடுத்ததா சுத்தமாக நீங்கள் பேசுகிறது கேட்கல, சுத்தமாக நீங்கள் பேசுகிறது கேட்கல இல்லைனா சுத்தமாக உங்கள் சைடில் சத்தம் வரல அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பில்குல் ஆப்கா ஆவாஸ் நகி ஆ ரஹா ஹை, பில்குல் ஆப்கா ஆவாஸ் நகி ஆ ரஹா ஹை. பில்குல் அப்படின்னா சுத்தமாக இல்லைனா முழுமையாக அப்படின்ற மாதிரி மீனிங். நீங்கள் லைனில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நம்ம அவங்கள செக் பண்ணுவோம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்பாங்கன்னா ஆப் லைன் மே ஹை கியா, ஆப் லைன் மே ஹை கியா. ஆப் அப்படின்னா நீங்கள், லைன் மே அப்படின்னா லைனில், ஹை கியா அப்படின்னா இருக்கீங்களா. ஸோ நீங்கள் லைனில் இருக்கீங்களா அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட கேட்கணுன்னா ஆப் லைன் மே ஹை கியா அப்படின்னு கேட்டுக்கலாம். நீங்கள் ஏன் கால் பண்ணல அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி இப்போ கேட்பாங்கன்னா ஆப் கியூ கால் நஹி கியா, ஆப் கியூ கால் நஹி கியா. ஆப் அப்படின்னா நீங்கள், கியூ அப்படின்னா ஏன்னு அர்த்தம். கால் நஹி கியா அப்படின்னா கால் பண்ணல, கால் பண்ணலை. கால் கியா அப்படின்னா கால் பண்ணேன், கால் நஹி கியா அப்படின்னா கால் பண்ணலை. ஸோ நீங்கள் ஏன் கால் பண்ணல அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா ஆப் கியூ கால் நஹி கியா அப்படின்னு கேளுங்க. நாளைக்கு கால் பண்ணுங்க, நாளைக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா கல் கால் கீஜியே, கல் கால் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். கல் அப்படின்னா நாளைக்கு, கால்னா சேம் கால்னையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹிந்திலையும். கீஜியே அப்படின்னா பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கல் கால் கீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். நாம் கால் பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி ஃபோன் கட் ஆனாலோ இல்லைனா அவங்க சைடு பேசுகிறது சரியாக கேட்கலனாலோ நெட்வொர்க் சரியாக இல்லை போல் தெரியுது, நெட்வொர்க் சரியாக இல்லை போல் தெரிகிறது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா நெட்வொர்க் பராபர் நகி ஜெய்சா லக் ரஹா ஹை, நெட்வொர்க் பராபர் நகி ஜெய்சா லக் ரஹா ஹை அப்படின்னு சொல்லணும். நெட்வொர்க்னு சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ சரியாக இல்லை அப்படின்னா பராபர் நகி, சரியா அப்படிங்கிறதுக்கு பராபர்னு சொல்லலாம். இல்லைன்னா நகி. போல, அந்த போலங்கிற வார்த்தைக்கு தான் ஜெய்சே, ஜெய்சே. லக் ரஹா ஹை அப்படின்னா தெரிகிறது, அதுபோல் தெரிகிறது அப்படின்னா ஜெய்சே லக் ரஹா ஹை. ஸோ நெட்வொர்க் சரியாக இல்லை போல் தெரியுது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா நெட்வொர்க் பராபர் நகி ஜெய்சே லக் ரஹா ஹை அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் பேசுகிறது கேட்குதா, நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா மேரா
ஆவாஸ் ஆ ரகா ஹை கியா, மேரா ஆவாஸ் ஆ ரகா ஹை கியா, அல்லது மேரா பாத் சுனாய் தே ரகா ஹை கியா, மேரா பாத் சுனாய் தே ரகா ஹை கியா அப்படின்னு கேட்கலாம். மேரா அப்படின்னா நான் அல்லது என்னோட, ஆவாஸ் ஆவாஸ்னா சத்தம், ஆ ரகா ஹை கியா அப்படின்னா வருதா இல்லைனா கேட்குதா, அந்த மாதிரி மீனிங்கில் சொல்லிக்கலாம். ஸோ நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்கணுன்னா மேரா ஆவாஸ் ஆ ரகா ஹை கியா அல்லது மேரா பாத் சுனாய் தே ரகா ஹை கியா அப்படின்னும் கேட்டுக்கலாம். ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சவுண்டு நம்மளுக்கு கேட்கலன்னா அவங்கக்கிட்ட நாம் சொல்லுவோம் தெரியுமா, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தோடா ஜோர்சே போலியே, தோடா ஜோர்சே போலியே. தோடா அப்படின்னா கொஞ்சம், ஜோர்சே அப்படின்னா சத்தமாக, பேசுங்க பேசுங்க அப்படிங்கிறதுக்கு போலியே. ஸோ கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு தோடா ஜோர்சே போலியே அப்படின்னு சொல்லிக்கலாம். நமக்கு யாராவது ராங் நம்பர்லேருந்து கால் பண்ணி நம்ம எடுக்காமல் விட்டுட்டோன்னா நம்ம திரும்ப கால் பண்ணும்போது அவங்கக்கிட்ட சொல்லுவோம் தெரியுமா, இந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னு, இந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு இசி நம்பர் சே கால் ஆயாத்தா, இசி நம்பர் சே கால் ஆயாத்தா அப்படின்னு சொல்லிக்கலாம். இசி அப்படின்னா இந்தன்னு அர்த்தம், நம்பருக்கு நம்பர்னே சொல்லிக்கலாம். இருந்து நம்பரில் இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்பர் சே, சே இருந்துங்கிறதுக்கு சே, கால்க்கு சேம் கால்னே சொல்லிக்கலாம். வந்துச்சு அப்படின்னா ஆயாத்தா, ஆயாத்தா ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சது, ஸோ தாங்கிறதுல முடியுது. ஸோ ராங் நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட எப்படி சொல்லுவீங்க, இசி நம்பர் சே கால் ஆயாத்தா. சாரி ராங் நம்பர், சாரி ராங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மாஃப் கீஜியே கலத் நம்பர் ஹே, மாஃப் கீஜியே கலத் நம்பர் ஹே. சாரி, சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மாஃப் கீஜியே, மாஃப் கீஜியே. ராங் நம்பர் அதாவது தப்பான நம்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு கலத் நம்பர், கலத் நம்பர். ஸோ சாரி ராங் நம்பர் அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையா சொல்லணும்னா மாஃப் கீஜியே கலத் நம்பர் ஹே, மாஃப் கீஜியே கலத் நம்பர் ஹே, அவ்வளோதான். அடுத்ததாக வீடுகளில் நம்ம நார்மலாக சொல்லுவோம் தெரியுமா, ஃபோன் ரிங் அடிக்குது, ஃபோன் ரிங் அடிக்குது. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஃபோன் பஜ் ரகா ஹே, ஃபோன் பஜ் ரகா ஹே. ஃபோனுக்கு ஃபோன்னே சொல்லிக்கலாம். ரிங் ஆகுது இல்லைனா ரிங் அடிக்குது அப்படி சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கு ஹிந்தியில் எப்படின்னா பஜ் ரகா ஹே, பஜ் ரகா ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ வீட்டில் நம்ம யாருக்கிட்டையாவது ஃபோன் ரிங் ஆகுது பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இனிமேல் ஃபோன் பஜ் ரகா ஹே தேக்கோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபோன் அட்டன் பண்ணு, ஃபோன் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஃபோன் உட்டாவ், ஃபோன் உட்டாவ். ஃபோனுக்கு ஃபோன்னே சொல்லிக்கலாம். அட்டன் பண்ணு இல்லைனா எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு உட்டாவ், உட்டாவ். ஸோ இனிமேல் ஃபோன் அட்டன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக ஃபோன் உட்டாவ், ஃபோன் உட்டாவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம ஃபோன் பேசி முடிஞ்சதும் காலை கட் பண்ணுங்க அப்படி சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கால் காட் தீஜியே, கால் காட் தீஜியே. கால்க்கு கால்னே சொல்லிக்கலாம். காட் தீஜியே அப்படின்னா கட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபோன் பேசி முடித்ததும் கால் கட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க, கால் காட் தீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். கடைசியாக என்னோட ஃபோன் ஒழுங்காக வேலை செய்யலை, என்னோட ஃபோன் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மேரா ஃபோன் பராபர் காம் நகி கர் ரகா ஹே, மேரா ஃபோன் பராபர் காம் நகி கர் ரகா ஹே அப்படின்னு சொல்லணும். மேரா ஃபோன், மேரா ஃபோன் அப்படின்னா என்னோட ஃபோன்னு அர்த்தம். பராபர், பராபர் அப்படின்னா ஒழுங்கா இல்லைனா சரியா அந்த மீனிங்கில் வரும். காம், காம்னா வேலை. கர் ரகா ஹே அப்படின்னா செய்கிறதுன்னு அர்த்தம். நகி கர் ரகா ஹே அப்படின்னா தான் செய்யவில்லை. ஸோ என்னோட ஃபோன் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா மேரா ஃபோன் பராபர் காம் நகி கர் ரகா ஹே, மேரா ஃபோன் பராபர் காம் நகி கர் ரகா ஹே
அப்படின்னு சொல்லிக்கோங்க. இந்த வீடியோவில் பேசிக்காக நாம் ஃபோன் பேசும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை பார்த்தாச்சு. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் 2 பேர் ஃபோனில் எப்படிலாம் பேசிப்பாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம். இந்த மாதிரியே உங்களுக்கும் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.